ஜெப ஆவி. ஆமேன். விண்ணப்பத்தின் ஆவி. இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், எங்கள் குடும்பத்தின் மேல ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, மன்றாடி ஜெபிக்கிற ஒரு கண்ணீரின் ஆவிய எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீதின் குடும்பத்தின் மேல ஊற்றினார், எருசலேம் குடும்பத்தினர் மேல ஊற்றினாரே, இன்றைக்கு எங்க குடும்பத்துல ஊற்ற மாட்டீங்களான்னு கேளுங்க. எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதை எங்கள் கண்கள் காணணும்னு சொல்லுங்க. கேளுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம், அல்லது கணவர் தூங்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை பெற்றோர் தூங்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா எங்கள் பிள்ளைகள், எங்கள் கணவர், எங்கள் மனைவி, எங்களுடைய பெற்றோர் எல்லாரும் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கணும். ஆமேன். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? பிள்ளைங்க ஜெபிக்கிறத, பெற்றோர் ஜெபிக்கிறத பார்ப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். குடும்பமாக ஜெபிப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஜெபாவி ஊற்றுங்கப்பான்னு கேட்கும் போதே இன்னொரு காரியத்துக்காகவும் ஜெபிக்கணும். பைபிள் வாசிக்கிறவங்களாகவும் மாற்றுங்கப்பா, தியானிக்கிறவர்களாகவும் மாற்றுங்கப்பான்னு கேட்க போறோம். நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தினர் பைபிள் வாசித்து ஜெபிக்கிறவங்களாக கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லவர். ஆமேன். நம்ம ஜெபித்தா கர்த்தர் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அந்த கிருபையின் ஆவியை நம்ம குடும்பங்களிலே அவர் ஊற்றுவார். இப்ப நம்ம எல்லாரும் கேட்கலாமா, ஆண்டவரே என் குடும்பத்தினர் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், குடும்பமா பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இந்த ஆவிக்குரிய அனுக்கிரகத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேட்கலாமா?